Taste the Daily. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் யார் அந்த சார் என்பது இன்றும் விடை கிடைக்கவில்லை என்றும் கோவையில் நடந்த அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி விமர்சித்தார். திமுக எவ்வளவு பண்ணுது? யார் அந்த சார் சொல்லி போட்டு கேள்விக்கு பதில் இருக்கிறாருங்க. இன்னைக்கு யாராவது என்னுடைய பெண்களுக்கு சகோதரிகளுக்கு அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க, யாருக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் இருந்து அதை பத்தி எல்லாம் யாருமே இப்படி பார்த்தா அண்ணா திமுக தான் ஒரு 4 பேர் சாயங்காலம் வந்து டிவியில நம்மளை பத்தி மட்டும் தான் பேசுறோம். இது அஜெண்டா, திமுக அஜெண்டா. ஆகவே யார் என்ன பண்ணாலும் திமுக ஒரு முறை ஆட்சியில் இருந்தால் அதுக்கு பின்னால் படுதோல்விதான். இருந்தால் அடுத்து அண்ணா திமுக ஆட்சி தான், மாற்று கருத்து. ஆக இங்க இருக்கக்கூடிய 3 மாவட்டங்களின் பொறுப்பாளர்கள் 11 தொகுதி சேர்ந்தவங்க வந்திருக்கீங்க. போன முறை 11க்கு 11 நம்ம ஜெயிச்சோம். அதே போலதான் 2021 1.5% தான் நமக்கு திமுகக்கும் 1.5% தான். இன்னைக்கு எவ்வளவு கெட்ட பேர், எவ்வளவு கெட்ட பேர். இன்னைக்கு யாருமே தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள் யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க. எல்லாமே இந்த ஆட்சி போக நினைக்கிறாங்க. அன்னைக்கே 1.5%. நீங்க நாடாளுமன்றத்தில் திமுக ஜெயிச்சாங்க 6% ஓட்டு குறைஞ்சிருக்கு. அவருக்கு 6% குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்க எல்லாம் யாருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க என்ன எதிர்பார்க்கிறீர்களோ, இங்க இருக்கக்கூடிய மேடை இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பொதுமக்களும் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அந்த கூட்டணி எடப்பாடியார் அமைப்பார். எடப்பாடி தலைமையில அந்த நல்ல கூட்டணி அமையும். 2026 எடப்பாடி முதலமைச்சர், எந்த மாற்று கருத்தும் கிடையாது.